ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வேதத்தை படிக்கும்படியாக எங்களுக்கு கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைபடும், எங்களுக்கு கற்றுத்தாரும், வர வேண்டியவர்கள் ஏற்றவர்களை ஜாயின் பண்ண எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு சாதகமாக்கி தந்தரலும். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட எவ்விதமாய் ஆண்டவர் இடைபட விரும்புகிறீரோ அவ்விதமாய் எங்களோடு கூட இடைபடும். உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய சித்தத்தையும் தொடர்ந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாய் இந்த வாரத்திலும் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து வேதத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நாம் படித்து வருகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எவ்விதமாக பார்க்கக்கூடாது என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திற்கு முந்தின வாரத்திலே அதை கடைசி காலத்தின் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக அல்லது வரிசையாக நாம் அதை பார்க்கக்கூடாது, அவ்விதமாக அது எழுதப்படவில்லை. யோவான் அந்த நோக்கத்தோடு கூட அதை எழுதவில்லை என்பதை பார்த்தோம். போன வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உலகத்தின் மேல் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிற அநேக அழிவுகள், இவைகளெல்லாம் 21ஆம் நூற்றாண்டிலே நடக்கப் போகிறவைகளுக்காக எழுதப்பட்டவைகள் அல்ல, சீக்கிரத்திலே சம்பவிக்கப் போகிறவைகளை அன்றைக்கிருந்த முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு, ஆசியாவிலே இருந்த 7 சபைகளுக்கு யோவான் மூலமாக ஆண்டவர் சொன்னார் என்று பார்த்தோம். அவைகளை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன மொழியிலே எசேயா, எரேமியா, எசேக்கியேல், சகரியா, தானியேல், இந்த புஸ்தகங்களிலே தீர்க்க தரிசனங்களிலே தேவன் எவ்விதமாய் பேசுகிறாரோ அந்த மொழி நடையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், வெளிப்படுத்தின விசேஷத்தை பொதுவாக இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் பார்க்கிற விதம் அது தவறாக இருக்கிறது, அல்லது அது தவறாய் நடத்துகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வரிசையாக நடக்கப் போகிற, ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகிற சம்பவங்களாக பொருத்தி பார்க்க விரும்புகிறார்கள். அப்படி பொருத்தி பார்க்கும் பொழுது அது நம்மை தவறாய் நடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் அன்றைக்கிருந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும், அந்த செய்தியை ஆண்டவர் பொதுவாக நம்ம ஒரு 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 விஷயத்தை சொல்லும் பொழுது, இன்றைக்கு அந்த நவீன நம்முடைய இந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அந்த காலத்திலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அந்த வேர்ட்ஸில், சிம்பிள் டேர்ம்ஸில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் பழைய நாட்களிலே, பழைய காலங்களிலே அவங்க சொல்கிற அந்த லாங்குவேஜ் ஈவன் நம்ம ஸ்கிரிப்சரல் லாங்குவேஜ் கூட அதனால தான் நிறைய நேரம் நமக்கு தவறாய் நாம் புரிந்து கொள்வதற்கு நேராக அது நடத்துகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு மல்டி கலர்டு லாங்குவேஜாக அது இருக்குது. ஸோ இப்போ ரெவலேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய சிம்பிள்ஸு, நிறைய டைமென்ஷன்ஸ். இப்போ ஒரு மியூசிக் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மியூசிக்கு ஒரு டியூன் இருக்கும். ஆனால் அதில் நிறைய அது நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக இருப்பதற்காக அதுக்கு சேர்க்கப்படும். ஸோ அதை மொத்தமாக கேட்கும்போது இட் வில் பி வெரி ஸ்வீட் டு அஸ். அதில் ஒவ்வொரு நான் நினைக்கிறேன், எனக்கு மியூசிக் ரொம்ப தெரியாட்டாலும் அதில் ஒவ்வொரு கீக்கும் ஏன் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் கேட்டோன்னா அதுக்கு நமக்கு அர்த்தம் கிடையாது. பட் இட் கிவ்ஸ் அது அதிகமான இனிமையும் நமக்கு அதை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொடுக்குது. ஸோ த சேம் வித் பிப்ளிக்கல் லிட்ரேச்சர். இதை நம்ம முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற நிருபங்களே காட்டிலும், நிருபங்களில் ஒரு வேளை நம்ம வேர்ட் பை வேர்டெலாம் அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க நான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கிறது மாதிரி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களினுடைய அடிப்படையிலே அந்த மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறதுனாலே நம்ம அதில் ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம வேர்ட் பை வேர்டு இதுக்கு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போகிறது அது அர்த்தமற்றது. ஸோ இதை நம்ம முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும்.
நம்ம பிரச்சனையே அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். நிறைய நேரம் இதில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன அர்த்தன்றதை நம்ம தேட முயற்சி பண்ணுகிறது தான். ஓகே, இப்போது நான் நினைக்கிறேன் இன்னையிலேருந்து நம்ம ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து மெதுவாக நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த 2 விஷயங்களையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம மெதுவாக நம்ம போகலாம். எப்படி தீர்க்க தரிசன வசனங்கள் கையாளப்படுகிறது அப்படின்றதெல்லாம் கூட நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எழுதும்போது அதை வந்து எப்படி அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் இல்லாட்டா அதை ப்ரொலாக்னு சொல்லுவோம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரி த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் 2 அர்த்தம் அதுக்கு இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தல், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். வேத வல்லுநர்கள் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தல் அப்படின்றது தான் கிரேக்க மொழியில் அது அதிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தல் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், which God gave him to show his servants what must soon take place. தம்முடைய ஊழியக்காரருக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும் பொருட்டு. ஸோ இது வந்து முழுக்க ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் ஹாஸ் பீன் ரிட்டன் டு தி சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அன்றைக்கு உபத்திரவத்திலே போய் கொண்டிருந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரெவலேஷன் இஸ் அ புக் கிவன் டு த சர்ச், டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது வந்து உலகத்தில் மற்றவங்களுக்கு என்னது நாஸ்ட்ரடமஸோட தீர்க்க தரிசனங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ராஃபஸிஸு, ஃபோர் டெல்லிங்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கொடுக்கப்படவில்லை. அடுத்தது அங்கே அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் இங்கிலீஷில் முதலாவது வாசிக்கிறேன். இதை வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஜானுக்கு கொடுக்குறாரு. யார் மூலமாக அப்படின்னா, பை சென்டிங் ஹிஸ் ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல் மூலமாக அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு who testifies to everything he saw. Who testifies to everything he saw. தான் கண்ட எல்லாவற்றுக்கும் அவன் சாட்சி கொடுக்குறான். எதை கண்டான் அப்படின்னு பார்த்தா, அங்கே அதுக்கு 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஸோ ரொம்ப அழகாக கிறிஸ்பாக இந்த முதல் 2 வசனங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன புரியும், என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், வாட் த ரெவலேஷன் இஸ் ஆல் அபவுட் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். வெளிப்படுத்தின விசேஷம் எதை பற்றினது அப்படின்றத நமக்கு புரிஞ்சிடும். என்ன சொல்லியிருக்குதுங்க, என் டைம் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குதா? இல்லை. க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் நிகழ்வுகள் ஈவன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அகெயின் அண்ட் அகெயின் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி. நல்லா அதை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தேவனுடைய வசனத்தை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும். ஸோ ரெவலேஷன் முழுசும் எதை பற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இருக்குது. ஸோ வாட் த ரெவலேஷன் இஸ் ஆல் அபவுட். வெளிப்படுத்தின விசேஷம் எதை பற்றி அப்படின்னு சொல்லி யோவான்கிட்ட கேட்டால், யோவான் முதல் 2 வசனத்திலேயே சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாரு? தூதனை அனுப்பி அவர் வெளிப்படுத்தினதான விசேஷம் என்ன அப்படின்னா, யோவான் சாட்சியாக கண்டது என்ன அப்படின்னா, இனிமேல் அவன் பார்த்ததா சொல்ல போகிறது எல்லாமே அதனுடைய மைய புள்ளி. நான் போன வாரம் தான் சொன்னேன், அந்த எம்ஃபசைஸை விட்டுட்டு
நம்ம ஷேட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த எம்ஃபசைஸ் என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து அவன் கண்டது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தல், கிறிஸ்துவை பற்றின சாட்சி, இதுதான் ரெவலேஷனோட மைய பொருள். ஏன்? பிகாஸ் த டைம் இஸ் நியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் காலம் சமீபமாக இருக்கிறது. யோவானை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் த டைம் தட் தேவர் வெயிட்டிங் ஃபார் ஹேஸ் கம். அதுதான் அவங்களோட புரிந்து கொள்ளுதல். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டைம் அப்படின்றது உலகத்தோட முடிவுக்கான காலம் அல்ல, எண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டைம் மேட்டர் கிடையாது. இட் இஸ் தி எண்ட் ஆர் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் சமீபித்திருக்கிறது. அந்த தேவனுடைய வாக்கு தத்தம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அந்த நிறைவேற காலம் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. அது என்னதுன்னா நமக்கு தெரியும். அதனால் நம்ம திரும்ப போய் பார்க்க வேண்டாம். அதுக்கு வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் இருக்குது. என்னது? தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவது. ஸோ தட் இஸ் அந்த நடக்கிற காலம் மிகவும் சமீபித்து விட்டது அப்படின்றது தான் அவருடைய முதலாவது அவர் கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அடுத்தது இதை வாசிக்கிறவன், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அகைன் காலம் சமீபமாக இருக்கிறது. ஸோ நம்மளாம் கவனிச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கலி அட்ரஸஸ் டு த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், அவங்க தான் அதனுடைய ரெசிப்பியன்ஸ், அவங்க தான் அதனுடைய டைரக்ட் ரெசிப்பியன்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. அதை நம்ம நல்லா முதலாவது புரிஞ்சுக்கணும். பட் இட் இஸ் ஃபார் அஸ், நமக்கும் அதில் இருக்குது, நமக்கும் அதில் செய்தி உண்டு, நமக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பட் தே ஆர் தி இம்மீடியட் ரெசிப்பியன்ஸ். அதை நம்ம முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தெளிவாக 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. டாக்ஸாலஜியை பார்த்தீங்க, அந்த க்ரீட்டிங்ஸை பார்த்தீங்கனாலே அது அதில் நிறைய அவர் கண்டென்ட்டை கொண்டு வர்றாரு. ஒருவேளை இதை எழுதின ஆத்தர் யார், யோவானா, அப்போஸ்தலனாகி யோவானா, வேற யோவானா அப்படின்ற சில டிஸ்பியூட் இருந்தாலும், யோவான் இந்த சுவிசேஷம் எழுதினவர் தான் இதை எழுதியிருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா யோவான்லேயும் அதே மாதிரி நிறைய கண்டென்ட்டை அவர் அடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அந்த 7 ஆவிகள் அப்படின்றது நமக்கு தெரியும். அது 7 ஸ்பிரிட்ஸ் அப்படின்றத விட அந்த 7 அப்படின்றதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையும் அந்த எண்ணிக்கை 7 அப்படின்ற 7 இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த ஃபுல்ஃபில்மெண்ட், இட்ஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஃபஸ்ட்டு வசனத்தில் ஏன் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்தே அவர் யூஸ் பண்ணுறது அந்த நம்பர்ஸு, அந்த சிம்பிள்ஸு, இது எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே அதனால் நம்பர்ஸாலையும் சிம்பிள்ஸாலையும் எண்ணங்களையும் வடிவங்களையும் கொடுத்து தான் மெருகூட்டுறாரு. சொல்லிட்டு உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, வெரி கிளியர். ஒன்று இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். ஸோ அந்த ட்ரினிட்டியோட கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரினிட்டி அப்படியே இதில் ரிவீல் ஆகிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். நிறைய பேருக்கு ட்ரினிட்டியை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது சர்ச்சால் உருவாக்கப்பட்டது, அது ரோமன் கான்ஸ்டன்டைனால் உருவாக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள் உண்டு. பட் ஏர்லி கிறிஸ்டியன்ஸுக்கு ட்ரினிட்டி பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு நம்மளை மாதிரி கூட அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குது.
ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப நம்ம பைபிள் ஸ்டடியில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் இல்லாமல் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜூஸ் வந்து அந்த ஒருவேளை நீங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட அந்த அப்போக்ரிஃபல் புக்ஸை அதெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவங்க மைண்டில் கடவுள் அப்படின்றவர் வந்து தி டிடின் அதுக்கான சில பைபிள் ஸ்காலர்ஸ் நிறைய அதை பற்றின ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி கடவுளை வந்து நம்மளை மாதிரி ஈக்குவலாக அவங்க நினைக்கல. ஸோ வந்து ஹீ இஸ் மோர் தேன் ஒன் பர்சன் அப்படின்றத ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வச்சு தே ஹேட் ஆல்ரெடி கம் இன்டு அன் ஐடியா. ஒருவேளை அதை பற்றின முழுமையான ஒரு ஐடியாவுக்குள்ளே வரலனாலும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற சில பேசேஜஸ் எல்லாம் வச்சு தே ஹேட் ஆல்ரெடி கம் டு அன் ஐடியா தட் காட் இஸ் நாட் என்னது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த காட் ஹெட் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது அப்படின்றத அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏதோ புதிய ஏற்பாட்டில் தான் அது திடீர்னு ரிவீல் ஆகுது ட்ரினிட்டின் அப்படின்னு ஒன்று. ஸோ அதனால தான் யூதர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்றது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை வந்து பெரிய ஒரு டிபேட்டாக அவங்க பார்க்கல. அந்த டிபேட்லாம் வர்றது 3ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் வந்து நிறைய வந்ததுக்கப்புறம் நிறைய ஜென்டைல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டிபேட்லாம் வருது. ஸோ ஃபார் அ ஜூயிஷ் கிறிஸ்டியன், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன், மெயின்லி த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நாட் அப்படின்னா காடில் 3 இப்போ அப்படின்லாம் அவங்க யோசிக்கலை. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பேசேஜை நமக்கு அதை சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். அது நமக்கு நல்லா புரியுது, சிங்காசனத்தில் இருக்கிறவர் அவர். ஸோ தானியேலுடைய பிக்சர் நமக்கு மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். ஏன்னா அதுக்கு பிறகு தான் அவர் பார்க்குற அந்த தரிசனத்தில் அவர் வந்து ஆண்டவர் அப்படி பார்க்குறதா தான் யோவான் வந்து சொல்கிறாரு. அடுத்து உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து. ஸோ இது கிட்டத்தட்ட பவுல் சொல்கிற மாதிரி தான், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்கிறதையே இவர் என்ன பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் எ வே ஆஃப் என்னது, அன்னைக்கு வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸை யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரவேலே உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே அப்படி பிளஸ் சொல்லுவாங்க. அவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் அப்படி சொல்லுவாங்க. பட் நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஃபார்ம் ஆகும் பொழுதே ஒரு வழக்கம் உண்டாயிடுச்சு. அது என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால், பிதா, குமாரன், பரிசுத்தாவியர் 3 பேரையும் சொல்லி க்ரீட் பண்ணுறது. ஸோ அதே விஷயத்தை தான் யோவான் இங்கே யூஸ் பண்ணுறாரு. ஆனால் பட் ஹீ யூசஸ் என்னது, ஒரு மல்டி கலர்டு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதை பார்த்தீங்கன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். ஸோ தட் இஸ் வாட் காட் இஸ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் வந்து எப்பவும் எக்காலமும் இருக்கிறார் அப்படின்றது மட்டும் கிடையாது. யூதர்கள் வந்து கடவுளை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஸோ எதுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வென் வில் காட் கம் அகெயின், அதான் அவங்களுடைய கொஸ்டின். இப்போ காட் திரும்பவும் வருவார், எங்கே, தம்முடைய ஆலயத்தில் எப்போ வருவார், தம்முடைய ஆலயத்தில் வந்து அவர் எப்போ உட்காருவார், அவருடைய மகிமை திரும்பவும் அவருடைய ஆலயத்திற்கு எப்போ வரும், இல்லாவிட்டால் தேவன் எப்பொழுது திரும்பவும் வந்து அரசாளுவார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அவங்க அவரை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க. ராஜாக்கள் மூலமாகவும் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செஞ்சதுனால அவர் போய்விட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தெலாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பாபிலோனியன் எக்ஸைல அங்கே எப்படி விளக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், தேவன் அவர்களை விட்டு ஒரு வழிபோக்கரை போல அவருக்கு தங்குறதற்கு இடம் இல்லாமல் அவர் போனது போல அங்கே வந்து அது விளக்கப்பட்டிருக்கும். ஸோ பியூர்லி ஒரு ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் தான் யோவான் வந்து அந்த இன்ட்ரொடக்ஷனையே கொண்டு வராரு. வருகிறவருமானவர். ஸோ தேவர் வருகிறவர் இவர் தானா, அதுதான் அவங்களுடைய என்னது கேள்வி, யோவானுடைய கேள்வி, யோவான் ஸ்நானனுடைய கேள்வி, இவர் தானா. மல்கியாவுடைய எண்ட் எப்படி முடியுதோ அவர் வருகிறார், அப்படி தான் முடியுது. ஸோ வந்து யோவானோட நீங்கள், நான் ஏற்கனவே அதை எடுத்து காமிச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மல்கியாவிலே வந்து எண்டே எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால்,
இதோ அவர் என்ன பண்ணுறாரு, வருகிறார். யார் வருகிறார்? கர்த்தர் வருகிறார். அங்கே மெஸ்ஸியா வர்றாருன்றது ஓகே, ஏசாயாலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். பட் இங்கே வந்து ஆண்டவரே வருகிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான, ஸோ தட் காட் இஸ் ஹியர். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ரெவலேஷன் வந்து ஏதோ என்னது ஒரு என் டைமுக்கான ஒரு புக்கு கிடையாது. இட் இஸ் அ புக் ஃபார் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி டு த கிறிஸ்டியன்ஸ் டு ரிவீல், டு மேனிஃபெஸ்ட் த கம்மிங் ஆஃப் காட். தேவன் வந்துவிட்டார் அல்லது வருகிறார், வந்துவிட்டார், அவருடைய ஆட்சி துவங்கி விட்டது அப்படின்றத. ஏன்னா பிகாஸ் அவங்கள சுற்றிலும் இப்போ நமக்கும் சொல்கிறது மாதிரி தான், ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, அவர் வருகிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் சுற்றிலும் பார்த்தா அப்படி ஒன்றும் தோணலையே, எல்லாமே பதட்டமாக இருக்குது, எல்லாமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது, எல்லாமே இருண்டது மாதிரி இருக்குது, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நமக்கும் இன்றைக்கி தோணுது. பட் இதை விட பல மடங்கு அதிகமாக தோண்டின ஒரு சூழ்நிலை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட நிலைமை. பட் அந்த சூழ்நிலையில் தான் யோவான் சொல்கிறாரு, he has come, அவர் வந்து விட்டார் அப்படின்றது தான் வருகிறவரும் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் வந்து விட்டார் அப்படின்றத சொல்லி முடிக்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷம். எங்கே வந்து விட்டார்? தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் வந்து விட்டார். ஸோ த ட்ரையூன் காட், திருத்துவ கடவுள் ஹஸ் கம் டு டுவெல் அமாங் ஹிஸ் பீப்புள். அதனால தான் அங்கே போட்டிருக்குது, அப்படியே சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், ஸோ அவங்களாலையும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்தது இயேசு கிறிஸ்து கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்பிரிட்டுக்கு வந்து 7 ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு பிஃபோர் இஸ் த்ரோன். அது ஏன் அப்படின்றத நம்ம அந்த காட்சிக்கு நேராக வரும் பொழுது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் இன்ட்ரோடக்ஷனில் அதை சொல்கிறாரு, பட் அதை அவர் பார்த்த காட்சியை அதுக்கு பிறகு தான் அதில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். ஒருவேளை ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறோம். ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் த ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், த ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட் அண்ட் த ரூலர் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் தி எர்த். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி, ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். அடுத்தது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஸோ அவங்களோட என்னது, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட்னா நம்ம அது எந்த அளவுக்கு அதை சீரியஸாக எடுப்போம்னு சொல்லி எனக்கு தெரில, நம்ம எடுக்கிறது இல்லை. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது முதற் பிறப்புன்றது என்னது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜில் சொல்லணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அந்த முதற்கனி அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று அதை ஆண்டவருக்கு கொடுப்பாங்க, இன்னொன்று அவங்க சுதந்திரிக்க போகிற தேசத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தினுடைய கனிகளை அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. ஸோ தே டேஸ்டட் இட் பிஃபோர் தி என்டர்ட். இங்கே என்ன யோவான் சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்க்கும் பொழுது நம்ம ஒன்றை டேஸ்ட் பண்ணலாம். எதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, த கம்மிங், அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கும் அது, அந்த சரீரம் எப்படி இருக்கும், அது ஆவியா இல்லை ஆவி இல்லை, அதே பாடி தான் எழும்பிச்சா, எஸ் த சேம் பாடி. கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த சரீரம் இல்லை, அங்கே அவங்க போய் தேடி பார்த்தாங்க, அங்கே காணலை. துணி சுருட்டப்பட்டு, அவரை புதிஞ்ச துணி சுருட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் he was not there. அப்படின்னா he is not spirit. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய கைகளையும் கால்களிலும் என் கையை விரலை போடாமல் நான் நம்ப மாட்டேன். போட முடிஞ்சுதான், எஸ் போட முடிஞ்சிச்சு. பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படின்னா ரிசரக்ஷனில் சாப்பிட முடியுமா? முடியும். ஸோ வாட் டஸ் திஸ் இண்டிகேட்? இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், ஸோ ஃபஸ்ட்டு பார்ன் ஃப்ரம் த டெட் அவர் தான். இதுதான் நமக்கு என்ன ஹோப்பை கொடுக்குது அப்படின்னா, நமக்கும் அந்த ஹோப்பை கொடுக்குது.
நாட் ஓன்லி நான் வந்து ஒரு நாள் உயிர் தெழுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, த ஹோல் கிரியேஷனும் டெத்தில் இருந்து, மரணத்தினின்று, அழிவினின்று விடுவிக்கப்படும் அப்படின்ற அந்த ஹோப்பை நமக்கு கொடுக்குது. ஸோ பிகாஸ் ஜீசஸ் ஹாஸ் ரிசன், இயேசு உயிர் தெழுந்ததுனால வி ஹாவ் ஹோப். நாட் ஓன்லி தட், அவர் உயிர் தெழுந்தது அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த சூழ்நிலையில் ரோமன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பூமியில் அநேக ரோமன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கே அங்கே பக்கத்தில் பார்த்தீனியன் அப்படின்ற எம்பையர் இன்னொன்று டெவலப் ஆகிட்டு இருக்குது. அப்போ பெரிய த்ரெட் தான் ரோமன் எம்பையருக்கு, பார்த்தீனியன்ஸ்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்த த்ரெட் அங்கே ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம். ஸோ ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டர்மாயில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் யோவான் இதை எழுதுறாரு. அவர் சொல்கிறாரு, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, ஹீ இஸ் த என்னது ரூலர் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் தி எர்த். ஸோ இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. வாட் எவர் மே ஹேப்பன், ஜீசஸ் இஸ் த ரூலர் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் தி எர்த். அது வந்து இட் பிகான் இன் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. ஓகே, ஒருவேளை நம்ம அன்னைக்கு வந்து மொனார்கி இருந்திருக்கலாம், அதனால் அப்போ அவர் ரூலர், இப்போ டெமோக்ரஸி, அதனால் அவர் ரூலர் கிடையாது. ஹீ இஸ் த ரூலர். நம்மையும் அவர் ராஜாக்களாய் மாட்டியிருக்காரு. அதுக்கு பிறகு வரும். சரி, அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களா, ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. டு ஹிம் ஹூ லவ்ஸ் அஸ் அண்ட் ஹஸ் ஃப்ரீட் அஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட். இதை யாரை சொல்கிறாரு நமக்கு நல்லா புரியுது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, அப்படியே ஓல்ட் டெஸ்டமெண்ட் எதுக்கு கொண்டு போகிறாரு, அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த ஜூயிஷ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர்ஸில் அப்படியே இம்மர்ஸ் ஆகி இதை படித்தோன்னா நமக்கு வந்து நல்லா புரியும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அது எதை காமிக்குது அப்படின்னா, அப்படி ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிக்சருக்கு அவர் எப்படி போகிறார், என்ன நடக்கும், பலி ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே வந்து அந்த ரத்தத்தை எடுத்து அவன் மோசே ஆரோனுக்கு மேலே தெளித்து, ஆரோனுடைய புத்திரர் மேலே தெளித்து, லேவியர் மேலே தெளித்து, ஸோ அவங்கள எல்லாரையும் பியூர் பண்ணுறான். இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ரத்தம்ன்றது நமக்கு பொதுவாக எதை காமிக்குது அப்படின்னா, நமக்கு என்ன காமிக்கும், ஆண்டவர் வந்து கோவத்தில் இருந்தார், நம்மளை வந்து அடிக்கணும்னு நினச்சாரு. பட் அதுக்கு இடையில் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ரத்தம் சிந்திட்டார். அப்படி இல்லை. அந்த ரத்தம்ன்றது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓல்ட் டெஸ்டமெண்ட் சாக்ரிஃபிஷியல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது இட் ஹாஸ் த கிளென்சிங் பவர். ஏன் அப்படின்னா, மரணம் உலகத்துக்குள்ளே வந்துடுச்சு, டெத்துக்குள்ளே everything has been subjected to decay and death. எங்கே பார்க்குறோம், ஆதியாகமத்தில் பார்க்குறோம், எல்லாமே வந்து மரணத்துக்கு, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், நீ புசித்ததுனால இந்த ஹோல் எர்த்தும் அது கர்ஸ்டாக, அது டெத்துக்குள்ளே ஆனதுக்கப்புறம் கடவுள் வந்து வாசம் பண்ணும்படியாக ஒரு பரிசுத்தமான இடம் வேணும். அது லைஃப் கிவிங்காக இருக்கணும். அந்த லைஃப் கிவிங் பவர் எதுக்கு மட்டும்தான் இருக்குது, ரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் தான் அந்த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டத்தோட மீனிங். நம்ம நினைக்கிற மாதிரி சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் பனிஷிங் சம்படி ஃபார் சம்படி எல்ஸ் சின்ஸ். யாரோடைய பாவத்துக்காக யாரையோ என்ன பண்ணுறது, தண்டிக்கிறது கிடையாது சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம் இஸ் நம்ம வந்து அப்படி நம்ம நினைக்கிறது வந்து அது வந்து நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் அல்லது வேதத்தின்படியானது கிடையாது. அது அந்நிய மார்க்கத்தில் இருந்தது. மேபி ஒருவேளை அந்நிய மார்க்கங்கள் இருந்தது தான் கூட ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கலாம். பட் இட் ஹாஸ் வெரி டிஃப்ரெண்ட் மீனிங். அங்கே வந்து பல ஆடுகளையும் கடாக்களையும் அடித்து எதுக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், சாமிகளுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக செலுத்துவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. தேவன் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணும்படியாக, அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் தம்முடைய ஜனங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணோன்னா, அந்த லைஃப் கிவிங் பிளட்டை என்ன செய்யணும் அப்படின்னா, அதை எங்கும் தெளிக்கணும். இங்கே அந்த லேவியராமத்தை வாசிச்சு பாருங்க, அதுதான் பார்ப்போம். அதுதான் இங்கேயும் கொண்டு வர. ஸோ அந்த லைஃப் கிவிங் பிளட்டை கொடுத்ததுனால, அந்த அங்கே தெளித்ததுனால ஆரோன்னு ஒரு பரிசுத்தமான ஆசாரிய கூட்டம் வந்துச்சு. ஆனால் இங்கே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக, அது கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ் அவர் மாற்றி இருக்கிறார்.
ஸோ அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு க்ரீட்டிங்ஸுக்குள்ளே, ஒரு சின்ன ஒரு ஆண்டவருக்கு செலுத்துகிற வர்ஷிப்புக்குள்ளே ஹி ஹஸ் புட் என்னது ஸோ மெனி என்னது வேல்யூபிள் ட்ரூத்ஸ், அநேக சத்தியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, அடக்கி வச்சிருக்கிறார். ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங். ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து ஃபஸ்ட் செஞ்சுரியில் யாருக்கு சொல்கிறாருன்றதான் ரொம்ப முக்கியம். நோ ஹோப். கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ், நான் அதுதான் அடிக்கடி இதை வாசிக்கும் போது யோசிச்சு பார்ப்பேன். இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும், நம்ம சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், நமக்கு பின்னாடி பெரிய சரித்திரம் இருக்குது, பெரிய வரலாறு இருக்குது, நம்மால் கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு கிறிஸ்தவத்தை கொண்டு, அவருடைய பிள்ளைகளையும் கொண்டுன்ற பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. பட் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. பட் அவங்கள அவருக்கு என்கரேஜ் பண்ணி சொல்கிறாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார், நம்மில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அதுதான் அதை வந்து அப்படி சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்தது இயேசு கிறிஸ்துக்கு நேரே அந்த ஃபோக்கஸ் போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி இங்கே இந்த ரெவலேஷனில் வந்து இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை இட்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இவர் யார்? இவர் தான் வரவிருந்த ராஜா, இவர் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களில் சொல்லப்பட்டதாக வரவிருந்த ராஜா, இவர் தான் அந்த ஆலயம், இவர் தான் அந்த விளக்கு, இவர் தான் அந்த ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக போகிற வித்து. ஹீ இஸ் த ஒன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான். அதனால தான் அடுத்து வருது, இதோ மேகங்களுடனே வருகிறார். நேரே தானியலுக்கு போயிடுறாரு. அங்கே ஃபஸ்ட் சாப்டர்லே தானியல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் மனுஷகுமார் ஒப்பானவர் மேகங்களுடைய வருகிறதை கண்டேன், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், and all the peoples of the earth will mourn because of him, so shall it be, amen. ஸோ வந்து இது நடக்கலை, அப்போ நடக்கலை, இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நடந்துச்சு, இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அன்னைக்கு அது நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ஆல் த பீப்புள்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு உடனே நம்ம உடனே நேரே இதை என்ன நினைப்போம், கடைசியில் உலகத்துக்கு முடிவில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புற ஒரு சீனை தான் நமக்கு பொதுவாக கற்பனை. ஏன்னா இதை வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு தான் நேரே நம்ம கொண்டு போய் இதை நமக்கு அநேக பிரசங்கியமாக நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம நேரே கொண்டு போய் கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் பாடியிருக்கிறோம். ஏதோ வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம அது வரும்பொழுது கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் புலம்புமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இது என்ன பர்சேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 தீர்க்கதரிசன பகுதிகளை யோவான் கொண்டு வர்றாரு. ஒன்று தானியேல், நமக்கு தெரியும் 7:13. இன்னொன்று அந்த புலம்புவாங்க அப்படின்றதும் இட்ஸ் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேசேஜ். சகரியா 12ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. முடிஞ்சால் நீங்கள் அதை பைபிள் கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா திருப்பிக்கோங்க. சகரியா 12ஆவது அதிகாரம். இங்கே அதை தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் பூமியில் உள்ள எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கிறதுனால, ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாக இருக்கிறதுனால எல்லாரும் புலம்புவாங்கன்னு இவர் சொல்கிறாரு. பட் இதை அவர் எடுக்கிற அந்த பேசேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து இருக்குது. பட்டு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கணும். இப்போ நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ளே டீப்பாக போக போகிறதில்ல. பட் அந்த 10ஆம் வசனத்துலேருந்தே பார்க்கலாம். அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, I will pour out on the house of David and the inhabitants of Jerusalem a spirit of grace and supplication. They will look on me, the one they have pierced, and they will mourn for him as one mourns for an only child, and grieve bitterly for him as one grieves for a firstborn son. On that day, the weeping in Jerusalem will be great. 12ஆம் வசனம், the land will mourn. அதுதான் அந்த எர்த்துன்னு போட்டிருக்கோம், முழு எர்த்தும். Each clan by itself, with their voice by themselves. கோத்திரமா. ஸோ பூமியில் உள்ள கோத்திரத்தார் இல்லை, எந்த கோத்திரத்தாரை குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏன்னா பூமியில் உள்ள கோத்திரத்தாரை பற்றி நம்ம ஆண்டவர் வந்து அங்கே சொல்லலை. பூமியில் நிறைய கோத்திரம் இருக்குது. பட்டு கோத்திரம்னாலே இட் ஸ்பீக்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி அபவுட் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். அகெயின் நம்ம இதை ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக போகக்கூடாது. பட் ஜென்ரலி வாட் இட் ஸ்பீக்ஸ் அபவுட், எதை பற்றி பேசுது நமக்கு பார்த்தோன்னே புரியும். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம். கண்கள் யாவும் அவரை காணும். ஸோ அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அவரை.
மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி அப்போ தான் அவங்க அவரை பார்க்குறாங்க, புலம்புறாங்க. ஓ, நம்ம ரிஜெக்ட் பண்ணது தான் உண்மையான மெசாயா, நம்ம ரிஜெக்ட் பண்ணது தான் உண்மையான நம்ம மெசாயா அப்படின்றத அவங்க புரிஞ்சு அவங்க கதறாங்க. ஆனால் அதே இது இட் ஆல்சோ இட்ஸ் ஃபார் அ சால்வேஷன். அதனால தான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உடனே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அதே சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிஞ்ச உடனே ஆன் தேட் டே அப்படி நடக்கும் பொழுதே. ஸோ அந்த தேட் டே அப்படின்றது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், அந்த நாளில் தட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தட் டைம், அந்த பீரியட், அந்த காலகட்டத்தில் தான் என்னது இருக்கும், எருசலேமுக்கும் எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கும் இதுக்கும் என்ன இருக்கும், அந்த பாவத்திலிருந்து அழுக்கிலிருந்து நீக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊற்று உண்டாகி இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம புரட்டி அங்கே இங்கே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அதை வாட்ச் திரும்ப திரும்ப வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். ஓகே, ஸோ நம்ம அதை முடிஞ்சால் அதுக்கு பிறகு நம்ம வரலாம். ஏன்னா இந்த பகுதியை சகரியாவுக்கு நம்ம திரும்ப திரும்ப வருவோம் வெளிப்படுத்தல் வரும்போது. ஏன்னா சகரியாவும் முக்கியமாக அவர் யூஸ் பண்ணுற ஒரு, நம்ம போன வாரமே நான் எடுத்து காமிச்ச மாதிரி சகரியாவுமே திரும்ப திரும்ப வெளிப்படுத்தல் யூஸ் பண்ணுற ஒரு பகுதி தான். ஏன்னா சகரியா, எசேக்கியேல் இது எல்லாமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போகாலிப்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், அதாவது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள். யோவான் சொல்கிறார் எப்போ மறைப்பொருள் இதுதான், வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இதுதான். ஸோ வந்து அங்கே ஒரு வேளை தெரியாது யார் அந்த குத்துறது யாரை, குத்தப்பட்டது யாரை. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அந்த குத்தின தாங்கள், அதான் அழகாக சொல்லியிருக்கு, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, 8ஆம் வசனத்தில் திரும்பவும் கர்த்தர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தரிசனத்தை அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இது ஜஸ்ட் என்னது, அவர் பார்த்த எல்லா காட்சிகளையும், இந்த காட்சிகளை நமக்கு நம்ம ஒருவேளை அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் வந்து இந்த காட்சிகளை பார்த்தார் அப்படின்னோடனே ஆக்சுவலாக வந்து அந்த தரிசனம் அவங்க பார்க்குறது அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் சில நேரம் they had been exactly the விஷன்ஸ்னால் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமாக தோன்றுகிற ஒரு காட்சி, அதான் விஷன். ஆனால் நிறைய நேரம் தீர்க்கதரிசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த விஷன் அப்படின்றது வந்து அது சில நேரம் காட்சிகளாக இருக்கும், சில நேரம் இட் வில் பி எ மிக்சர் ஆஃப் தேர் டீப் மெடிடேஷன் அண்ட் த சீன்ஸ் தே see. அவங்க பார்க்குற காட்சிகளும் அவங்களுடைய என்னவாக இருக்கும், ஆழமான தியானமுமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா வந்து உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் திடீர்னு போகிறான் ஆலயத்துக்கு அப்படின்றத விட ஹி வாஸ் டீப்லி அதை பற்றி ஹி வாஸ் திங்கிங் அபவுட் தட். எப்படி தானியலை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நான் இதை பற்றி யோசித்து நான் புலம்பி, அதான் ப்ராஃபிட்ஸோட என்ன சொல்கிறது, அன்றைக்கி இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்த ப்ராஃபிட்ஸோட இதே என்ன அப்படின்னா, அவங்க ப்ராஃபிட்ஸ்னாலே தேவர் நாட் என்னது சாதாரண நார்மல் ஆர்டினரி பீப்புளை மாதிரி வாழக்கூடியவங்க கிடையாது. தேவர் ஸோ மச் என்னது கர்த்தருடைய ஆவி அவங்க மேலே இருக்கிறதுனால தேவர் ஸோ மச் பேடன்ட் அபவுட் த சொசைட்டி, அந்த நாடு இதெல்லாம் பற்றி கவலையோடு இருப்பாங்க. அதனால தான் அடிக்கடி அவங்க சொல்லும்போதே சொல்லுவாங்க த பேர்டன் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பாரம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் பார்க்க முடியும் பைபிளில் தீர்க்கதரிசனங்களை சொல்லும்போது. ஏசாயாவும் எரேமியாவும் சொல்லும்போது கர்த்தரின் பாரம், கர்த்தருடைய பாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யூதர்களுக்கும் வழக்கமாக இருந்த ஒரு வேர்டு தான். ஏன் அப்படின்னா அவங்க இதை பற்றி நினச்சி திங்க் பண்ணி அதை பற்றி யோசித்து அவங்க அழுது அதை அப்படிப்பட்டவங்க, எப்படி தானியல் சொல்கிறாங்க இல்லையா, நான் அதை பற்றி யோசித்து கலங்கி அழுது என்ன நடக்கும் எருசலேமுக்கு என்ன. ஸோ தே ஸோ மச் லவ் தேர் நேஷன் அண்ட் லவ் தேர் காட். தங்கள் தேவனையும் தங்கள் தேசத்தையும் அந்த தேவன் தங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிற திட்டத்தையும் அதிகமாக நேசித்ததுனால அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தேவர் என்னது பெயின்ஃபுல்லி என்னது அவங்க வந்து நிறைய ப்ராசஸ்க்குள்ளே அவங்கள தங்களை உட்படுத்தி கொண்டாங்க. அதனால் உசியா ராஜா மரணம் அடைகிறான், அடுத்து என்னவோ ஏதோ. ஏன்னா ஏசாயா வந்து ஒரு ப்ராஃபிட், எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்குள்ளே நிறைய ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபர். அப்போ தான் அவன் உட்காந்து யோசிக்கும் போது தான் கர்த்தர் எங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குறான், சிங்காசனத்தில். ஸோ வாட் அ ஒண்டர்ஃபுல் விஷன் இல்லையா, பார்க்குறதான்றதை விட தட் மெடிடேஷன். ராஜா செத்தான்,
கர்த்தர் எங்கே தான் இருக்கிறாரு? பூமி அனைத்தையும் அவருடைய மகிமையால் நிறைய பண்ணுகிறார். தேவாலயம் மகிமையால் நிறைஞ்சிருக்குது. ஆனால் சேராபீன்கள் துதிக்கும் போது என்ன சொல்லி துதிக்கிறாங்கன்னா, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி. ஸோ வி ஷுட் சி அவங்க அது அது பழைய ஏற்பாட்டிலே அப்படி பார்க்க தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்குவோம். சரி, ஓகே. ஸோ இந்த தரிசனங்களை காட்சிகளை நான் பார்க்குறது, இவர் பார்க்குறதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை பார்க்குறதுமே அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வந்து இன்னைக்குள்ள நவீன பிரசங்கிமாரும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். பழைய ஏற்பாடோட டீப் மெடிடேஷன்லேருந்து இந்த வசனங்கள், இந்த விஷன்ஸ்லாம் வருதுன்றதை நம்ம பார்க்க மாட்டோம். அதனால தான் நமக்கு பிரச்சனையே. குதிரைன்னா நமக்கு உடனே குதிரை தான் தோணும். அந்த கருப்பு குதிரை என்னது, சிவப்பு குதிரை என்னதுன்னு. ஆனால் அது சகரியாவில் சொல்லப்பட்ட குதிரைகள், ரதங்கள், அது கர்த்தராலே அனுப்பப்பட்ட தூதர்கள், மெசஞ்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படி யோசித்தாலும் நம்ம திரும்பவும் சகரியாவிலையும் இதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அது ஏதோ மெசஞ்சர்ஸு அப்படி அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால் அந்த டீப் மெடிடேஷன்லேருந்து இது வெளியில் வந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இந்த இதை சொல்லிட்டு முடிச்சுட்டு உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 9ஆம் வசனத்தில் தன்னை பற்றி சொல்லுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும். ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்ட்ரோடக்ஷன் பாருங்களா, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கிலீஷில் ஐ ஜான் யுவர் பிரதர் அண்ட் கம்பேனியன் இன் த சஃபரிங். இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக போகலை, நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம் இதில். உங்கள் சகோதரனும், ஏன் இதில் சகோதரன்னு சொல்கிறாரு? ஓகேயா? ஆக்சுவலாக யோவான் வந்து நிருபத்தை எழுதும் பொழுது 1 யோவான் 2 யோவானில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து தன்னை வந்து ஒரு மூப்பனாக அவன் வந்து அறிமுகப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேயா? ஸோ இப்போ நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகலை. இப்போ 3ஆம் யோவானில் வாசிக்கும் போது மூப்பனாகிய நான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 2ஆம் யோவான்லேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான்னு சொல்லுவார். சரியா? பட் இங்கே வந்து ஹி இன்ட்ரடியூசஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ பிரதர். அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சேம் ஆத்தர் கிடையாது, இது வந்து ஜான் தி சீயர், ஒரு ஊழிய அப்போஸ்தலனாகி யோவான் கிடையாது, ஜான் ஞான திருஷ்டிக்காரனாகி யோவான் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. பட் எனிஹவ் அதுக்குள்ளே நான் ரொம்ப போகணும்னு விரும்பலை, ஏன்னா அதை பற்றி நான் இன்னும் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணலை. பட் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவான் ஆகிய நான் தேவவசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். வெரி கிளியர்லி ஹி சேஸ், என்ன சொல்கிறார் அப்படின்னா, யுவர் பிரதர் கம்பேனியன் இன் த சஃபரிங். இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அண்ட் கிங்டம், 2 கம்பேனியன். என்ன தெரியுமா? ஒன்று சஃபரிங், இன்னொன்று கிங்டம். ஒன்று சஃபரிங், இன்னொன்று கிங்டம். இது வந்து மாற்ற முடியாத பிரமாணம். நிறைய நேரம் கிங்டம் வந்து சஃபரிங் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு சொல்லி எனக்கு தெரில. கிங்டம் அப்படின்றதுனால, நம்ம ராஜாக்கள்னால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் உண்மையிலே அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த ராஜ்யம் சஃபரிங் இல்லாத ஒரு ராஜ்யம்தான். ஆனால் அந்த ராஜ்யம் எப்படி உருவாகுது, அந்த ராஜ்யம் எப்படி வெளிப்படுது, அந்த ராஜ்யம் எப்படி எப்படி உலகத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தா த்ரூ த சஃபரிங் ஆஃப் ஹிஸ் சர்வன்ட்ஸ். ஏன்னா மாஸ்டர் அப்படி தானே போனார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு எதில்னு சொல்லும்போது ஹி டிடன்ட் சே உலகத்தில் என் ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லலை. என் ராஜ்யம் இந்த உலகத்தில் தான் வரப்போகுது, பட் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது தான், பட் இட் இஸ் நாட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் உள்ள ராஜ்யம் எப்படி வரும்? அடித்து உடைச்சி நொறுக்கி வரும். ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடியதில் வரும் உலகத்தினுடைய ராஜ்யம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? த்ரூ சஃபரிங் சர்வீஸ். சஃபரிங் மூலமாக, அவங்க பாடுகள் மூலமாக தே ரிவீல் அல்லது அதை வெளிப்படுத்துகிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மேபி நம்ம வந்து பாடுகள் இல்லாத ஒரு
வாழ்க்கையை நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம விரும்புகிறோம், தவறல்ல. ஆண்டவரும் அதெல்லாம் நமக்கு தரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் ஒன்று நம்ம மறந்து போயிடக்கூடாது, அநேகருடைய தியாக பாடுகள்னால தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய ராஜ்யம் இன்னும் முன்னேறணும்னா தட் சஃபரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பவுல் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதே என் சரீரத்திலே நிறைவேற்றுகிறேன். ஸோ வி வாண்ட் டு பிரிங் த கிங்டம் எப்படி இந்த வேர்ல்ட்லி வே, அப்படின்னா ரோமன் எம்பையர் எப்படி வந்துச்சோ ரெவல்யூஷனை பண்ணி அப்படின்றது. பட் திஸ் ரெவல்யூஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ட்ரம்ப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறத நிறைய நேரம் ஈவன் நல்ல பிப்ளிக்கல் நாலேஜ் உள்ளவங்க கூட சப்போர்ட் பண்ணப்போ தான் தோன்ற கேள்வி அதுதான். என்ன அப்படின்னா, இஸ் திஸ் மேபி சில நேரம் ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை. அது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸாக சில நேரம் இருக்கலாம். வி கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி. பட் ஸ்டில் கடவுளுடைய ராஜ்யம் வெளிப்படுறது எப்படி அப்படின்னு கேட்டால், இட் இஸ் த்ரூ த சாக்ரிஃபிஷியல் சஃபரிங். அதுதான் யோவான் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, கம்பேனியன் இன் த சஃபரிங் அண்ட் கிங்டம். அண்ட் அதோட தொடர்ந்து இன்னொன்னையும் சொல்கிறாரு, பேஷண்ட் என்டியூரன்ஸ். NIV ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழில் அந்த இது வரல, அதில் அவருடைய பொறுமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு மீனிங் என்னென்னா, தட் ஆர் பேஷண்ட் என்டியூரன்ஸ். பொறுமைனா என்னது? பொறுமையாக சகிக்கிறது. ஸோ ஏன்னா அதில் அதை தான் சொல்ல போகிறாரு. மெஸ்ஸியா வந்துட்டாருன்னா ரோமர் ஆட்சியை ஒரே நாளில் என்ன பண்ணிடுவார்? தூக்கி மாற்றிட்டு நம்மளை ராஜா ஆக்க போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் சொல்கிறாரு, நோ, தட் இஸ் நாட் தி எண்டு. பொறுமையாக முன்னேறி போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ரூல். நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க. பரணம் வந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் கோயிங் டு ரூல். அப்படின்னா நிறைய நேரம் நம்ம இண்டிவிஜுவலாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின்லேயே நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். பட் ஆஸ் அ சர்ச், ஆஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நான் சிறுகினாலும் பரவாயில்ல, சிறிதானாலும் பரவாயில்ல, தோ ஐ டிக்ரீஸ், லெட் ஹிம் இன்க்ரீஸ். இதுதான் நம்முடைய இதாக இருக்கணும். அநேக பரிசுத்தவான்கள் தங்களை கொடுத்தாங்க. லுக் அட் த மிஷனரிஸ், தேர் லைஃப், அவங்க ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க, அவங்க குடும்பம், அவங்க வசதிகள், கம்ஃபர்ட்ஸ், சாக்ரிஃபைஸ்ட். கிங்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சுது. இன்னைக்கு வந்து நான் போன வாரமே சொன்னேன், சும்மா நசுக்காக சொன்னேன், அடுத்த வாரம் தமிழ்நாட்டு வந்து ஒரு எர்த் ஷேட்டரில் ஒரு இது வரும்னா அது என்னமோ அப்படி தான் நடந்துருச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக இன்னும் முடிவு வரல. ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிளெஸ்ஸிங்க்கும் காரணம், நான் அதை திரும்ப எனக்கு தெரிஞ்ச இன்னைக்குள்ள அறிவின்படி நான் திரும்ப சொல்லுவேன், இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இட் இஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த மிஷனரிஸ். இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. ஏன் தமிழ்நாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், so many sacrifices. இதை வந்து அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அந்த சபையினுடைய வேலை, they did rightly. எப்படி மக்கள் மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பட் பொலிட்டீஷியன்ஸ் they took it for their advantage. அவ்வளோதான். ஒன்றும் இல்லாத இடத்துல மிஷினரிகள் வந்து ஏழையும் பணக்காரனையும் உட்காத்தி படிக்க வச்சு அவனை சேர்த்து அவனுக்கு நீ சமம்பா, உனக்கு உரிமை இருக்குப்பான்னு சொல்லி அவங்கள உருவாக்கி they sent them. அந்த தாட் மக்களுக்குள்ளே வந்த உடனே பொலிட்டிஷியன்ஸ் they took it for their advantage. எனிஹவ் எல்லாத்தின் மூலமாகவும் மக்கள் நல்ல நிலைமைக்கு வந்தாங்க, அதை நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் we should be always keep in mind என்ன அப்படின்னா, இன்னும் தமிழ்நாடு ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? விஜய் வந்தாலா, எடப்பாடி வந்தாலா, ஸ்டாலின் வந்தாலா, தட் இஸ் நாட் த கொஸ்டின். அல்லது கர்நாடகாவில், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, சர்ச் என்ன பண்ணணும், தட் இஸ் த கொஸ்டின். சபை ஒழுங்காக தியாகத்தோடு தன்னுடைய பணியை, கடவுளுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பணியை செய்யுமா?
மேபி நிறைய பேர் கிறிஸ்டியன் எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்றலாம் ரொம்ப சந்தோஷம். பட் கிறிஸ்டியன் எம்எல்ஏயோட தாட் எப்படி இருக்கும், எந்த வியூவில் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம வந்து அது அப்படிலாம் சந்தோஷப்படுறதுல அர்த்தமே கிடையாது. பிகாஸ் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிறிஸ்டியன் நேமில் வந்ததுனால எல்லாம் சரியாயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் வாட் தே ஆர் கோயிங் டு டூ, அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டுடைய இல்லை இந்தியாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இதை நம்ம மறந்து போகாமல் இருக்க நான் சொல்கிறேன். சஃபரிங், கிங்டம், பேஷண்ட் என்ட்யூரன்ஸ், இது எல்லாமே அதான் சொல்கிறார். தட் ஆர் ஆஸ் இன் ஜீசஸ். இங்கிலீஷில் அது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கிரேக்கில் அந்த இன்டர்நீடியன் வெர்ஷன் கம்பேர் பண்ணி அது இதை ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா உபத்திரவத்திற்கும் அதுவும் இயேசு கிறிஸ்துவனுடையது தான். அதான் அதுக்கு அர்த்தம். தட் ஆர் ஆஸ் இன் ஜீசஸ். உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவனுடையது, ராஜ்யம் யாருடையது? அவருடையது. பொறுமை யாருடையது? அவருடையது. அது எல்லாம் நமக்கு இருக்குமானால் வந்து அதுக்கு நம்ம யோவான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பங்காளி, நான் அதுக்கு பங்காளி, அதுக்கெல்லாம் நானும் உங்களுக்கு கம்பேனியன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சபை அல்லது சர்ச் அல்லது கிறிஸ்டியன்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம கம்பேனியன்றதை மறந்துடக்கூடாது. அதான் அந்த இதை பார்த்தீங்களா, ஜான் ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிற, யுவர் பிரதர் அண்ட் கம்பேனியன், நம்ம எல்லாம் ஒன்று தான். வி ஆர் சேலிங் ஆன் த சேம் போட். மேபி ஒருத்தர் அதை மாதிரி பண்ணலாம், ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணலாம், ஒருத்தர் மதர் தெரசா மாதிரி இருக்கலாம், ஒருத்தர் வந்து கிராம் ஸ்டெயின்ஸ் மாதிரி இருக்கலாம், ஒருத்தர் வந்து இன்னொரு ஸ்டெயின்ஸ் ஃபாதர் மாதிரி இருக்கலாம். பட் கிங்டம், சஃபரிங் அண்ட் என்னது கம்பேனியன் ஆஃப் சஃபரிங்கில் தான் அது அட்வான்ஸ் ஆகுன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஸோ அடுத்தது அங்கே வந்து கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன் அந்நிய பாஷை பேசினாரோ அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பொதுவாக ஆவிக்குரிய சபைகள்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசினா நல்லா பேசுங்க, அப்போ தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹி வாஸ் இன் டீப் மெடிடேஷன். என்ன சபைக்கு என்ன செய்தி, அல்லது சர்ச்சஸுக்கு எழுத போகிறாரு ஒரு நிருபம், அவர் ஸ்பிரிட் இன்ஸ்பயர் பண்ணுறாரு. அப்போ என்ன எழுதலான்னு ஹி வாஸ் திங்கிங். அப்போ தான் அவருக்கு என்ன கிடச்சிருக்கும், டேனியல்லேருந்து பிக்சர்ஸு, எஸ்ஐக்கிலேருந்து பிக்சர்ஸு, சகரியாலிருந்து இறைமை எல்லாம் நம்ம அடுத்து வசனம் பை வசனமாக பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு வசனங்களாக பழைய ஏற்பாட்டிலேருந்து அங்கங்கே திருக்க வசனங்கள்லேருந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி, வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் இல்லையா. அப்போ எவ்வளோ தூரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அவர் வந்து மூழ்கி இருந்திருக்கிறார் இந்த யோவான் அப்படின்றத பாருங்கள். ஸோ வந்து நம்ம மீதியை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ ஒரு சத்தத்தை கேட்டேன், இதை எழுதுன்ற சத்தத்தை கேட்டேன், அதை 7 சபைகளுக்கும் அனுப்புன்ற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த ஏன் இதை நம்ம வந்து 7 இதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதோட 7 காலங்கள், சபையின் காலங்கள், இல்லாட்டா சபை சரித்திரத்தில் உள்ள 7 காலங்கள்லாம் நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, அந்த முதல் நூற்றாண்டில் இந்த 7 சபைகள் ஆக்சுவலாக இருந்திருக்குது. எபேசுவிலே, சிமிர்னாவிலே, பெர்கமுவில், தியேத்திரல, சர்தை, இதெல்லாம் ஆக்சுவல் லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆக்சுவல் பிளேசஸ். ஸோ அதை தான் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சர்ச்சஸ் இருந்திருக்குது. ஸோ அதனால் அந்த ஆசியா மைனர்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி துருக்கி, இன்றைக்கி இருக்கிற டர்க்கி, ஸோ வந்து அந்த சபைகள் ஆக்சுவலாக இருந்திருக்குது. அதனால் நம்ம வந்து இதை கடைசி கால சீக்வன்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து தொடர்ந்து ஆண்டவர் நம்ம இதை கற்றுக்கொள்ள தேவையான கிருபையும் நமக்கு ஞானத்தையும் தந்தருளுவாராக. முக்கியமான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க, இல்லைனா நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். ஜோம்லான்னு நினைக்கிறேன். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை வெளிப்படுத்தும்படியாக யோவானுக்கு ஆண்டவர் 7 சபைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வெளிப்பாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், அவர் மூலமாய் இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கி நாங்கள் பார்த்தது போல் பூமியின் ராஜாக்களுக்கு நீர் அதிபதி. இவ்வளோ பெரிய என்கரேஜிங் வேர்ட் ஆண்டவரே. யார் வந்தாலும் யார் போனாலும் சரி, யூ ஆர் த பிரின்ஸ், கிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கும் நீர் வந்து பிரின்ஸாக இருக்கிறீர் அப்படின்றது எங்களுக்கு பெரிய ஒரு கிங் ஆஃப் கிங்ஸாக இருக்கிறீன்றது பெரிய ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய ராஜ்யம் பரவி கொண்டிருக்கிறது, விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஒன் டே, ஒரு நாள் அது முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குரிய ராஜ்யமாக மாறும். அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும்.
பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.